சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் ரோகிணி கிட்ட, ரோகிணி என் பாட்டிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சின்ன வயசுல அவங்க கழுத்துல போட்டிருந்த நவரத்ன மாலை ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. நாம அதே வாங்கி கொடுத்துடலாம். பாட்டி அது இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். எதை கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்களே, அதுவும் நம்மளே வாங்கிடலாம். நீ அவங்களுக்கா புடவை வாங்கி வச்சேன்னு சொன்னீங்க, இதை கொண்டு வா. எங்க வாங்கினியோ அதை அங்கேயே கொடுத்துட்டு பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். காசு நம்மளுக்கு மிச்சமாகல, சீக்கிரம் கொண்டு வா, கிளம்பலாங்கிறாரு. விஜயா அண்ணாமலை கிட்ட, ஏங்க உங்க அம்மாக்கு நீங்க என்னங்க கிஃப்ட் வாங்கி தர போறீங்க, என்கிட்டயே சொல்லுங்கன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜயா, நான் சொன்னதுக்கு தான் அம்மா எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்களே, அதுவும் வாங்கி தரலன்னு சொல்ல. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க ஒன்னும் வாங்கி கொடுக்காம இருக்காதீங்க. நீங்க செய்யலாம் என்ன, என் மாமியாருக்கு நான் செய்யறேன்னு சொல்ல. கேட்ட அண்ணாமலை அதிர்ச்சியாரு. என்ன விஜயா, நீ தான் பேசுறியா? அம்மா கிட்ட சாதாரண நாள்லயே போன் பண்ணி பேச மாட்டேன், இப்ப என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கேங்கிறாரு. இதுல ஒன்னும் ஆச்சரியம்லாம் இல்லங்க, என் அத்தை மேல எனக்கு இருக்காத அக்கறையா, அதெல்லாம் நிறைய இருக்கு, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு பார்வதிக்கு போன் பண்றாங்க. பார்வதி, என் அத்தைக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். உன் பையனோட ரூம்ல தான் ஒரு புது டிவி இருக்குல்ல, அந்த பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி எனக்கு கொடு. டிவி தான் எல்லா கிஃப்டோட ரொம்ப பெருசா இருக்கும். மாமியார் கொடுக்க போற கிஃப்ட்ல அவனுக்கு பாதி பங்கு தரேன், கொண்டு வாங்குறாங்க. ஸ்ருதியும் ரவி கிட்ட, ரவி எனக்கு உங்க பாட்டி கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் தேவையில்ல. சின்ன வயசுல இருந்தே ஒரு போட்டின்னு வந்துட்டா நான் கலந்துக்கிட்டு எப்படியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி உங்க ஃபேமிலியில கூட நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அவங்களுக்கு ஒரு செல்போன் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ரவி கொடுக்க போறேன்னு கேட்க, ரவியோ அதுவா ஸ்ருதி, பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கேக் பண்ணலான் இருக்கேன், பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்றாரு. என்னமல்ல மீனா, என்னம்மா மீனா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் முத்த ஆளை காணுமே, ஏதாவது சொல்லிட்டு போனா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சவாரின்னு வெளில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவார் மாமாங்கிறாங்க. இதை கேட்டு விஜயா மீனாவை கிண்டல் பண்ற விதம், இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா கண்டிப்பா குடிக்க தான் போயிருப்பான், நீ வேணா பாரு, 2 காலோட போனவன் கண்டிப்பா 4 காலோட திரும்ப வருவான் பாருன்னு கிண்டல் பண்ண. மீனாவும் அப்படிலாம் ஒன்னும் குடிக்க மாட்டார தவிர அவர் மேல நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. மீனா வீட்டுக்கு வந்த சீதா மீனா கிட்ட போனை கொடுத்து, நான் பூ கொடுக்கறதுக்காக நகை கடை கிட்ட போயிருந்து, அங்க அவங்க உன்னையும் மாமாவையும் விசாரிச்சீங்களாமே, போலி நகை கொண்டு வந்தீங்கன்னு, என்னாச்சுக்கா, எது இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுன்னு சொல்ல. மீனாவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நகையை அடமானம் வைக்கலான்னு போயிருந்தோம், அவர் இதெல்லாம் கவரிங் செயின் எடுத்துட்டு போயிட்டோம், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மீனா அவங்க போன் எடுத்து பாட்டிக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்னென்ன ரொம்ப இஷ்டம்னு அவங்க பேசுறது ஒரு வீடியோவா எடுக்கிறாங்க. போன் பண்ணி எடுக்காதனால மீனாவுக்கு ஒரு பயம் வந்துருது, எங்க அவர் திரும்பவும் குடிக்க போயிட்டாரோன்னு. இதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.